கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சக பெண் பயிற்சி மருத்துவரிடம் நெருங்கி பழகி திருமணம் செய்ய மறுத்த ஆண் பயிற்சி மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மதுரையைச் சேர்ந்த ராஜேஸ்வர் பயிற்சி மருத்துவராக பணியாற்றியுள்ளார். அவருடன் சென்னையைச் சேர்ந்த 25 வயது பெண் மருத்துவர் சக பயிற்சி மருத்துவராக பணியாற்றியிருக்கிறார். இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் பெண் மருத்துவருடன் தனிமையில் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமணம் தொடர்பாக பெண் மருத்துவர் பேசிய போது ராஜேஸ்வர் அதற்கு மறுத்து வந்திருக்கிறார். மேலும் பெண் மருத்துவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெண் மருத்துவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜேஸ்வர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருடப்பட்ட காரில் இருந்த GPS கருவியினால் போலீசாரிடம் 140 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் தலப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்கர் என்பவர் தனது கார் திருடப்பட்டதாக போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் காரில் பொருத்தப்பட்டிருந்த கருவி கார் பெரம்பலூர் மாவட்ட சுங்கச்சாவடி அருகே வருவதாக காண்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கேரள போலீசார் பெரம்பூர் மாவட்ட போலீசாரின் உதவியை கோரினர். இதனைத் தொடர்ந்து ரோந்து பணியில் இருந்த போலீசார் சம்பந்தப்பட்ட காரை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது காரில் சுமார் 140 கிலோ கஞ்சா இருந்துள்ளது. இது தொடர்பாக காரில் இருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் இருந்து திருடிய காரை கொண்டு ஒடிசா மாநிலம் சென்று கஞ்சாவை வாங்கியது தெரிய வந்துள்ளது. மேலும் வாங்கிய கஞ்சாவை தேனி மாவட்டத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய இருந்ததாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள 3வரை போலீசார் தேடி வருகின்றனர். தெலுங்கானாவில் சொத்து பிரிப்பது, இறுதிச் சடங்கின் செலவை ஏற்பது தொடர்பான வாக்குவாதத்தால் உயிரிழந்த தாயின் உடலை 2 நாட்களாக தகனம் செய்யாமல் போட்டதால் கிராம மக்கள் அதிருப்தி அடைந்தனர். சூர்யாபேட் மாவட்டத்தில் வசித்து வந்த 80 வயது மூதாட்டி லக்ஷம்மா உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த அவரது மகன் மற்றும் 2 மகள்கள் தாயிற்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கு பதிலாக அவரிடம் இருந்த 21 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 20 சவர நகைகளை பகிர்ந்து கொள்வதில் ஒருவருக்கொருவர் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக இறுதிச் சடங்குகளை செய்யாமல் தாமதப்படுத்தி வந்துள்ளனர். பின்னர் அவர்கள் கிராம பெரியவர்களை அணுகி தகராறை தீர்த்து வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.